Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சிட்டி பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ராகி கொழுக்கட்டை, அதாவது கேழ்வரகு மாவில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, ராகி மாவு வந்து 1 கப் எடுத்துக்கலாம், இது கூட தேங்காய் 1 கப் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட என்னென்னா அதாவது அவலும் நம்ம எடுக்க போகிறோம். அவல் வந்து போகிறப்ப என்னென்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு வந்து நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கார கொழுக்கட்டையும் நம்ம செய்யலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கார கொழுக்கட்டை செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ராகி மாவு நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது வந்து பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அவல், இது வந்து சிவப்பு அவல் எடுத்துருக்குறோம். நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா வெல்லத்தையும் நம்ம தண்ணி வந்து லைட்டாக விட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீயில் நல்லா கேழ்வரகு மாவை வறுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிவப்பு அவலை வந்து மிக்சியில் வந்து 2 சுற்றி எடுத்துக்கலாம். அவலை வந்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரவையாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா வந்து அரிசி மாதிரி தட்டுப்படும். இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வெள்ளை ரவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கெய் விட்டுக்கலாம். நல்லா உருகட்டும். இப்போ நம்ம கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லைட்டாக வாசம் வரப்பே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இது வந்து நல்லா, அதாவது என்ன கம்பி பதமெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். அதாவது வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது, இல்லைன்னா கருகுனா வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சிவப்பு அவல் ரவை மாதிரி அரைச்சிட்டோம். இதை வந்து லைட்டாக தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே ஊறிட்டு இருக்கட்டும். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். பார்த்திங்கனாவே இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவு, ஏலக்காய் தூள், இது கூட தேங்காய், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம், இல்லைன்னா என்னென்னா கொஞ்சம் கொலன்னு ஆயிரும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். மீதி இருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கையிலேயே வந்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையில் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். அந்த அவலில் இருக்கிற, அதாவது அவல் வந்து நிறைய இந்த வெள்ளைப்பாக வந்து நல்லா இழுத்துரும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கெட்டி ஆகிடும். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளேட்டை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பிளேட் வச்சுக்கலாம். ஆல்ரெடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கிறோம். இதை வந்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அதாவது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ். இப்போ மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான ராகி கொழுக்கட்டை ரெடி. ராகி கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்னும் நிலையாமையாகிய பெருமையை உடையதுதான் இந்த உலகம்.